இன்னைக்கு நான் சாப்பாடு செய்ய போறேன் நியாஸ்ட கேட்டதுக்கு ஏன்டது கேட்குற நியாஸ்ட கேளுண்ணா நியாஸ்ட கேட்டது செட்டிநாடு சிக்கன் அப்படின்னாரு. செட்டிநாடு சிக்கனா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டவ்வெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்ச அப்புறமா சரிக்கு வந்துட்டு நியாஸ்னா கிட்ட என்னன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கணும்டா அப்படின்னு சொல்லப்பமா ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மோனி வந்துட்டு நான் சமைக்கிறேன் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மோனி வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி நியாஸ்னா வாங்கிட்டு நியாஸ்னா 5 days மாதிரிலாம் தூக்கி போட்டுருந்தாருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. அப்புறம் காலி சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு இலையை போட்டு வதக்க ஆரம்பிச்சு அப்புறம் வெங்காயம்லாம் உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்க ஆரம்பிச்சாங்க. சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஆயிடுச்சு. நியாஸ்னா சட்டி தான் அப்படி இருக்கு, நாங்கள் சமைச்சது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக பாருங்க அப்படின்னாருங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டாங்க, சிலப்பட்ட மசாலா, அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா அதையும் ஊற்றிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சிக்கனை போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் போட்டு நல்லா அதை கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி முடிச்ச உடனே ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்க சொன்னாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் guys. Bye.